நண்பர்களே, இன்று உலகமே கூறி வருகிறது, இது இந்தியாவுக்கான நூற்றாண்டு என்று. நீங்களும் கேட்டிருக்கக்கூடும். இந்தியாவின் வசதி வாய்ப்புகள், இந்தியாவின் வெற்றிகள் உலகம் முழுவதும் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன. எந்த இந்தியாவை பற்றி தானும் மூழ்கி பிறரையும் மூழ்கடித்துவிடும் என்று கூறினார்களோ, அந்த இந்தியா இன்று உலகத்தின் வளர்ச்சியை முன் செலுத்தி வருகிறது. நம்முடைய எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையானது இன்று நம்முடைய செயல்களிலும் எண்ணங்களிலும் தெரியும். சுதந்திரத்திற்கு 65 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்தியா உலகின் ஜிடிபியில் 11வது இடத்தில்தான் இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் நாம் உலகின் பொருளாதாரத்தில் 5வது இடத்திற்கு முன்னேறி உள்ளோம். நாம் இன்று அதிவிரைவாக 3வது பெரிய பொருளாதார நாடாக ஆவதற்கு முன்னேறி வருகிறோம். நண்பர்களே, நான் 18 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை கூற விரும்புகிறேன். ஏனெனில் இது 18 ஆண்டுகளில் நடந்த செயல். ஏனெனில் 18 ஆண்டுகள் நிறைவடைந்த முதல் வாக்காளர்கள் இப்போது இருப்பீர்கள். உங்களுக்கு இவையெல்லாம் தெரிந்திருக்காது. அதனால் தான் இதை சொல்கிறேன். 18 ஆண்டுகளுக்கு முன்பு 2007ஆம் ஆண்டு இந்தியாவின் வருட ஜிடிபி $1,00,000 கோடி அளவு சென்றிருந்தது. இதை உங்களுக்கு நான் எளிய முறையில் கூற வேண்டும் என்றால், அப்போது ஒரு ஆண்டில் $1,00,000 கோடி அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்று உள்ளது. இப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால், ஒரு காலாண்டிலேயே $1,00,000 கோடி அளவு வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் தாற்பயம் என்னவெனில், 18 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓராண்டில் நடைபெற்ற வர்த்தகமானது இன்று ஓர் காலாண்டில் நடைபெறுகிறது. இது இன்றைய இந்தியாவின் அதிவேக வளர்ச்சியை காட்டுகிறது. இது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப். இன்றைய பாரதத்தின் அபரிமிதமான வளர்ச்சியை இது காட்டுகிறது. நான் மேலும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றங்களும் உருவாகியுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் நாம் 25 கோடி மக்களை ஏழ்மையிலிருந்து மீட்டு உள்ளோம். ஆமாம், இந்த எண்ணிக்கையானது பல தேசங்களின் மொத்த மக்கள் தொகையை காட்டிலும் அதிகமானது. இதையும் நினைவில் கொள்ளுங்கள். எப்போது இந்த அரசு கூறியதோ, நாட்டில் பிரதம மந்திரி ₹1 அனுப்பினீர்கள் என்றால் அதில் 15 பைசா ஏழை மக்களுக்கு செலவிடப்படுகிறது என்று கூறினாரோ, அதுவும் நடந்துள்ளது. அது நேர்மையாக செலவிடப்பட்டுள்ளது இன்று வரை.
மற்றொன்று இன்றைய காலகட்டம். கடந்த 10 ஆண்டுகளில் ஏழை மக்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடி வங்கி பணவர்த்தனை மூலமாக டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதன் மூலமாக 42 லட்சம் கோடிக்கும் அதிகமாக அனுப்பப்பட்டுள்ளது. 42 லட்சம் கோடிக்கும் அதிகமாக. நீங்கள் ₹1 15 பைசா எனில் இந்த 42 லட்சம் கோடி எப்படி சேர்ந்திருக்கும் என்று யோசியுங்கள். நண்பர்களே, இன்று தில்லியில் இருந்து ₹1 எடுத்தாலும் ஒவ்வொரு பைசாவும் கடைக்கோடி விளிம்பு வரை சென்றடைகிறது என்பதுதான் உண்மை. நண்பர்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா சூரிய சக்தியில் உலகளவில் கருதப்படவில்லை. உலகத்தில் நாம் சேர்க்கப்படவே இல்லை. ஆனால் இன்று இந்தியா சோலார் எனர்ஜி சக்தியில் உலகின் முதல் 5 நாடுகளில் ஒன்றாக உள்ளது. நாம் சோலார் சக்தி திட்டங்களை 30 மடங்கு அதிகரித்துள்ளோம். சோலார் மாடியூல் உற்பத்தியிலும் 30 மடங்கு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் ஹோலி பண்டிகையின் வண்ண பீச்சு குழல்கள், குழந்தைகளின் விளையாட்டு பொம்மைகளையும் கூட வெளிநாடுகளில் இருந்து வாங்கினோம். ஆனால் இன்று நம்முடைய பொம்மைகள் ஏற்றுமதி 3 மடங்கு அதிகரித்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாம் நமது இராணுவத்திற்காக துப்பாக்கிகளை கூட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து பழக்கப்பட்டோம். கடந்த 10 ஆண்டு நம்முடைய பாதுகாப்பு உபகரணங்களின் ஏற்றுமதியானது 20 மடங்கு அதிகரித்துள்ளது. நண்பர்களே, கடந்த 10 ஆண்டுகளில் நாம் உலகின் 2வது மிகப்பெரிய ஸ்டீல் உற்பத்தியாளர்கள், உலகிலேயே 2வது கைபேசி உற்பத்தியாளராக ஆகியிருக்கிறோம். அதே போன்று உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் சமூகத்தை இந்தியா உருவாக்கியுள்ளது. இந்த 10 ஆண்டுகளில் நம் நாட்டின் உள்கட்டமைப்பில் முதலீடுகளை நாம் 5 மடங்கு அதிகரித்துள்ளோம். நாட்டில் விமான நிலையங்கள் 2 மடங்கு அதிகரித்துள்ளது, 2 மடங்காகியுள்ளது. இந்த 10 ஆண்டுகளில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் 3 மடங்கு அதிகரித்துள்ளன, 3 மடங்கு. மற்றும் இந்த 10 ஆண்டுகளில் மருத்துவ கல்லூரிகள் மற்றும் மருத்துவ சீட்டுகளின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. நண்பர்களே, இன்று இந்தியாவின் ஆற்றல் மிகவும் வேறுபட்டது. இன்றைய இந்தியா பெரிதாக எண்ணுகிறது, பெரிய இலக்குகளை நிர்ணயிக்கிறது. மேலும் இன்றைய இந்தியா குறிக்கோளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆம், இது எப்படி என்றால் இந்தியாவின் எண்ணம், திட்டம் மாறியுள்ளது. பாரதம் பெரும் எதிர்பார்ப்புடன் முன்னேறி வருகிறது. முன்பு நம் எண்ணம் எப்படி இருந்தது என்றால், போகட்டுமே, விடுங்கள், பார்ப்போம், போகும் வரை போகட்டும், யார் செய்கிறார்களோ செய்யட்டும். முன்பு நமது எண்ணம் எவ்வளவு சிறியதாக இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களிடம். ஒரு காலம் இருந்தது. அப்போது வறட்சியின் பிடியில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். அப்போது காங்கிரசின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மக்கள் அரசாங்கத்திடம் மனு அளித்தார்கள், தங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்குமாறு கேட்டார்கள். வறட்சி என்பது அவ்வப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது வறட்சி காலமாக இருக்கிறது. நாம் இப்பொழுதே நிவாரணத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்ய வேண்டும். பள்ளம் வெட்டி மண்ணை எடுத்து மற்றொரு இடத்தில் நிரப்ப வேண்டும். இதைத்தான் மக்கள் கேட்டார்கள்.
ஒருவர் சொன்னார், என்னுடைய ஏரியாவில் எங்களுக்காக ஒரு அடிபம்பு போட்டு கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று கேட்டார். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எரிவாயு சிலிண்டர்கள் தருவதற்காக அரசு 25 கூப்பன்களை அளித்திருந்தது. அந்த எம்பிக்கள் 25 கூப்பன்களையும் ஒன்றாக சேர்த்து தங்களது சொந்த உபயோகத்திற்காக அதை உபயோகப்படுத்திக் கொண்டார்கள் என்பதே உண்மை. அதுதான் நடந்தது. ஒரு எம்பி ஒருவரிடம் 25 சிலிண்டர்கள். இவையெல்லாம் 2014க்கு முன்பு நடந்தது. எம்பிகள் என்ன கேட்டார்கள் என்றால், எங்கள் ஊர் வழியாக ட்ரெயின் செல்கிறதல்லவா, எங்களுக்கு ஒரு ஸ்டாப்பிங் கொடுங்கள் என்று. ஸ்டாப்பிங் வேண்டும் என்றே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் 2014 முன்பு நடந்த விஷயங்கள் தான், எப்பவோ எந்த காலத்திலும் நடந்த விஷயங்கள் அல்ல. காங்கிரஸ் அரசு நாட்டு மக்களின் நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக குலைத்து விட்டது. இதனால் நாட்டு மக்களும் நம்பிக்கை இழந்து விட்டனர். நாம் கேட்பதால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை, ஏன் கேட்பது என்று முடிவு கட்டினார்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை எங்களுக்கு செய்து கொடுங்கள், விருப்பம் இருந்தால் செய்யுங்கள் என்று விட்டு விட்டனர், கேட்பதில்லை. ஆனால் இன்று மக்களின் மனங்கள், எண்ணங்கள், எல்லா நிலைமையும் மாறிவிட்டது. இன்று மக்களுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. யார் எந்த வேலையை செய்வார்கள், யார் நமது இலக்கை அடைவார்கள் என்று. இது வெறும் சாதாரண மக்களின் எண்ணம் மட்டுமல்ல, வெளியிலும் இதைத்தான் பேசுகிறார்கள். எதிர்ப்பக்கத்தில் உள்ளவர்கள் கூட இதைத்தான் பேசுகிறார்கள். மோடிஜி ஏன் இதை செய்யவில்லை என்று. அவர்களுக்கும் தெரிகிறது மோடிஜி மட்டுமே செய்ய முடியும் என்று. நண்பர்களே, இன்றைய எதிர்பார்ப்பு அவர்களின் வார்த்தைகளில் எதிரொலிக்கிறது. மனதில் நம்பிக்கை உள்ளது. அவர்களின் மனதில் உள்ள நம்பிக்கை, அதை சொல்வதற்கான முறையும் மாறியுள்ளது. இப்பொழுது மக்களுடைய டிமாண்ட் என்னவாக இருக்கிறது? முன்னாடி வெறும் ஸ்டாப்பிங்கை மட்டுமே கேட்டவர்கள் இன்று சொல்கிறார்கள், எங்களுக்கும் ஒரு வந்தே பாரத்தை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று. சமீபத்தில் நான் குவைத் சென்றிருந்தேன். நான் எப்பொழுது வெளிநாடு சென்றாலும் சரி, அங்கு நம் நாட்டு மக்கள் பணிபுரியும் பகுதிகளுக்கு செல்வேன், அவர்களை பார்க்கப் போவேன். அது என் பழக்கம். அங்கு கூலி தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்றிருந்தேன். நமது சகோதர சகோதரிகளை சந்தித்து பேசினேன். 8, 10 இப்படி பல வருடங்களாக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கூட நான் பேசினேன் அங்கு. இப்ப பாருங்கள், நான் அங்கு ஒருவரை சந்தித்தேன். அவர் பீகாரை சேர்ந்தவர். குவைத்தில் 9 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இடையிடையில் இங்கு வருபவர்தான். பேச்சுவாக்கில் அவரிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றார். நான் சொன்னேன், கேளுங்களேன் என்று. அவரும் கேட்டார். எனது கிராமத்திற்கு அருகிலேதான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது, அங்கேயே நீங்கள் விமான நிலையத்தை கொண்டு வரக்கூடாது என்று கேட்கிறார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனெனில் நம் நாட்டின் கிராமத்தை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி, அங்கு வேலை செய்து கொண்டிருப்பவர், அவர் யோசித்திருக்கிறார், எனது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வேண்டும் என்று. அருமையான விஷயம் அல்லவா இது? இதுதான் இன்றைய சாதாரண குடிமகனின் நம்பிக்கை, பிலீஃப். இதுதான் வளர்ச்சியடைந்த பாரதம். இதுதான் நம்மை இழுத்துச் செல்கிறது. நண்பர்களே, எந்த ஒரு சமுதாயத்திலும் அவர்களின் சக்தியானது அவர்களின் குடிமக்களின் தடைகளை தகர்ப்பதின் மூலமாகத்தான் அதிகரிக்கிறது என்பதுதான் உண்மை. அப்பொழுதுதான் சங்கடங்கள் அகல்கிறது. தடைச்சுவர்கள் இடிந்து விழும்போதுதான் அந்த நாட்டின் குடிமக்களின் செயல்திறன் அதிகரிக்கும்.
ஆகாயத்தின் உயரம் கூட அவர்களுக்கு சிறியதாகும். ஆகையால் நாம் நிரந்தரமாக அந்த தடைகளை நீக்கி மக்களுக்கு இலகுவாக பல காரியங்களை செய்து கொடுக்கிறோம். இதற்கு முந்தைய அரசுகள் குடிமக்களின் முன்பு அந்த தடைகளை நிறுவியிருந்தது. நாங்கள் உதாரணமாக சொல்ல விரும்புவது ஸ்பேஸ் செக்டர், விண்வெளி ஆராய்ச்சி மையம். இஸ்ரோ தான் அனைத்திற்கும் பொறுப்பேற்றது. இஸ்ரோ நிச்சயமாக அருமையான பணியையும் செய்தது. ஆனால் விண்வெளி ஆராய்ச்சி அறிவியல் மற்றும் தொழில் முனைவோரை கருத்தில் கொண்டு நாட்டில் மற்ற திறன்கள் உபயோகப்படுத்தப்பட இயலவில்லை என்பதே உண்மை. நம்மால் அதை பயன்படுத்த இயலவில்லை. அனைத்துமே இஸ்ரோவை நம்பி இருந்தது. நாங்கள் ஒரு நோக்கத்துடன் ஸ்பேஸ் புத்தாக்க பகுதியை இளைஞர்களுக்காக திறந்து விட்டோம். இவையெல்லாம் பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக வந்திருக்க வேண்டும். ஆனால் யாருக்குமே இவையெல்லாம் தெரியவில்லை. இந்த ரிபப்ளிக் டிவி பார்வையாளர்கள் இதை கண்டு மகிழ்ச்சி அடைந்திருக்க கூடும். ஏனெனில் நான் பெருமையோடு கூற விரும்புவது, இன்று ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் உருவாகியுள்ளது. இங்கு இது என் நாட்டின் இளைஞர்களின் சாதனை. இதே ஸ்டார்ட் அப்கள் தான் விக்ரம் எஸ் மற்றும் அக்னிபான் ஏவுகணைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இதே போல்தான் மேப்பிங் மையத்திலும் நடைபெறுகிறது. எத்தனை இணைப்புகள் கொடுத்தாலும் கேட்டலாக் உருவாக்க முடியும். டெக்னாலஜி மாறியுள்ளது. முன்பு ஒருவர் இந்தியாவில் வரைபடம் தயாரிக்க வேண்டும் எனில் இந்தியாவில் அரசு அலுவலகங்கள் முன் சுற்ற வேண்டியிருந்தது. ஆனால் வேலை நடக்கவில்லை. நாம் அப்படிப்பட்ட தடைகளையும் நீக்கிவிட்டோம். இன்று ஜியோ வரைபட மையமானது புது ஸ்டார்ட் அப், அந்த புது ஸ்டார்ட் அப்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அணுசக்தி மையங்கள் கூட முன்பு அரசு கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு இருந்தது. அதுவும் அரசு கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. மற்றவர்கள் கைகள் கட்டப்பட்டிருந்தது, தடுப்பு சுவர்கள் இருந்தது. இந்த அரசு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் இவற்றையும் தனியார் மயமாக்க கோரியுள்ளது. ஆமாம், கோரியுள்ளது. இதன் மூலமாக 2047 வரை 100 ஜிகாவோல்ட் அணுசக்தியை சேகரிப்பதற்கான சக்தி நமக்கு கிடைத்துள்ளது. நண்பர்களே, நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நம்முடைய கிராமங்களில் 100 lakh crores 100 லட்சத்துக்கும் அதிகமான பொருளாதாரம் அடங்கியுள்ளது. இது இன்னும் அன்டாப்டாகத்தான் இருக்கிறது. நான் மீண்டும் உங்களிடம் கூறுகிறேன், மறுபடியும் சொல்கிறேன், 100 லட்சம் கோடிகள். இது சிறிய விஷயம் அல்ல. இந்த பொருளாதாரமானது கிராமங்களில் சின்ன வீடுகளில் அடங்கி இருக்கிறது. நான் உங்களுக்கு இன்னும் எளிய முறையில் கூற வேண்டுமெனில், இங்குள்ள தில்லி போன்ற மாநகரங்களில் உங்களுடைய வீடு 50 லட்சம், 1 கோடி அல்லது 2 கோடி இருக்கலாம். உங்களுடைய சொத்திற்கு உங்களுக்கு வங்கியில் கடனும் அளிக்கப்படலாம். ஆனால் உங்களுக்கு வீடு டெல்லியில் இருந்தால் கோடிக்கணக்கில் வங்கி கடன் பெற முடியும். இப்போது கேள்வி என்னவெனில், டெல்லியில் உள்ளது போலவே கிராமங்களிலும் வீடுகள் இருக்கிறது. அந்த வீடுகளுக்கு முதலாளிகள் இருக்கிறார்கள். ஆனால் அங்குள்ளவர்களுக்கு கடன் கிடைப்பதில்லை. அது ஏன் என்றால், கிராமங்களில் உள்ளவர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கு சரியான உரிய சட்டப்பத்திரங்கள் இருப்பதில்லை. அதுதான் காரணம். உரிய வரைபடமும் இருப்பதில்லை. இதனால் கிராமப்புறத்திற்குரிய சக்தி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைக்கவில்லை. இது இந்தியாவில் மட்டும் நடக்கும் விஷயம் அல்ல.
உலகில் பெரிய பெரிய நாடுகளிலும் இத்தகைய நிலைமைதான் உள்ளது. பெரிய பெரிய சர்வதேச நிறுவனங்கள் கூறுவது, எந்த நாடு அவர்களுடைய மக்களுக்கான சொத்துரிமையை அளிக்கிறதோ அங்குள்ளவர்களின் ஜிடிபியை அதனால் அதிகரிக்க முடியும். இந்திய கிராமப்புறங்களில் அவர்களின் சொத்துரிமைக்கான அங்கீகாரத்தை அளிப்பதற்காகவே நாங்கள் ஒரு ஸ்வாமித்வா திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். இதற்காக நாங்கள் கிராமந்தோறும் ட்ரோன் மூலமாக சர்வே செய்து வருகிறோம். ஒவ்வொரு கிராமத்திலும் சர்வே செய்கிறோம். கிராமப்புறத்தில் ஒவ்வொரு வீட்டையும் வரைமுறைப்படுத்தி வருகிறோம். கிராமங்களில் வீடுகளுக்கான சொத்துரிமை அட்டை தரப்பட்டு வருகிறது. 2 கோடிக்கும் அதிகமான சொத்துரிமை அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சொத்து அட்டை இல்லாத காரணத்தால் மக்கள் அதிகமாக விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். கிராமப்புறங்களில் நீதிமன்றத்தை நாட வேண்டி இருந்தது. எல்லாவற்றிற்குமே இன்று அவையெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த சொத்துரிமை அட்டை மூலமாக கிராமத்தில் உள்ளவர்களுக்கு வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது. இதனால் கிராம மக்கள் விவசாயத்தை தொடங்குகிறார்கள். அதற்கான பலனையும் பெறுகிறார்கள். ஒரு நாள் நான் இந்த ஸ்வாமித்வா திட்டத்தை பற்றி அதன் பயனாளிகளுடன் வீடியோ மூலமாக பேசிக் கொண்டிருந்தேன். அதில் ராஜஸ்தானில் இருந்து ஒரு சகோதரி என்னை சந்தித்தார். அவர் இந்த சொத்துரிமை அட்டையை அடைந்த பிறகு 9 லட்சம் கடன் பெற்றதாக என்னிடம் கூறினார். ஒரு கிராமத்திலிருந்து நான் வியாபாரத்தை தொடங்கினேன். பாதி கடனை அடைத்து விட்டேன். முழு கடனை அடைப்பதற்கு முன்பே எனக்கு அதிக கடன் பெறுவதற்கான வழிவகை கிடைத்துள்ளது என்றார். எவ்வளவு கான்பிடன்ஸ் பாருங்கள் நண்பர்களே. நான் எவ்வளவு உதாரணங்கள் கூறினாலும் அதில் பயனடைந்திருப்பது என் நாட்டு இளைஞர்கள் மட்டுமே. இளைஞர்கள்தான். அந்த இளைஞர்கள்தான் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடிப்படை திறனாளிகள். இந்த இளைஞர்கள்தான் இந்தியாவின் எக்ஸ்ட்ராக்டர்களாக இருக்கப் போகிறார்கள். இந்த எக்ஸுக்கான அர்த்தம் என்பது எக்ஸ்பெரிமெண்டேஷன், எக்ஸலன்ஸ், எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பெரிமெண்டேஷன் என்பது நம் இளைஞர்கள் பழைய முறைகளை மாற்றி புதிய வழியை உருவாக்கி வருவது. அதுதான் எக்ஸலன்ஸ். என்னவெனில் இளைஞர்கள் உலக பெஞ்ச்மார்க் அமைத்துள்ளார்கள். எக்ஸ்பான்ஷன் என்பது புதுமையை 140 கோடி மக்களுக்கு விரிவாக்கி உள்ளனர் நம் நாட்டு மக்கள். அதுதான் நம்முடைய இளைஞர்கள் நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கூற முடியும். ஆனால் இத்தகைய திறன்களை முன்பு உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நம் நாட்டு இளைஞர்கள் நமது நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார்கள் என்பதை, இந்த விஷயத்தை முந்தைய அரசுகள் எண்ணி பார்க்கவில்லை என்பதே உண்மை. ஆனால் இன்று நாம் ஒவ்வொரு செயலிலும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று வரை 10 லட்சம் இளைஞர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். அரசின் பெரும்பாலான துறைகள் மற்றும் பகுதிகள் கவனிக்க வேண்டிய சட்ட ரீதியான பல பிரச்சனைகளை இவர்கள் முன் வைத்துள்ளார்கள். இவற்றிற்கான தீர்வுகளையும் அவர்கள் கோரியுள்ளனர். ஹேக்கத்தான் மூலமாக நமது இளைஞர்கள் 2500 தீர்வுகளை உருவாக்கி நமக்கு, நம் நாட்டிற்கு கொடுத்துள்ளார்கள். நீங்களும் இந்த ஹேக்கத்தானை முன்னிறுத்தி இதை மேலும் முன்னெடுத்துச் செல்வதில் எனக்கு மகிழ்ச்சி. நண்பர்களே, கடந்த 10 ஆண்டுகளில் நம் நாடு ஒரு நியூ ஏஜ் கவர்னன்ஸை ஃபீல் பண்ணி இருக்கிறது. இதற்கு முன்பு இருந்ததை போல் இம்பாக்ட்லெஸ் கவர்மெண்டாக இல்லாமல் இம்பாக்ட்ஃபுல் கவர்னன்ஸ் நாம் உருவாக்கியுள்ளோம். ஃபீல்டில் மக்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக எங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைத்திருக்கிறது என்று. இதற்கு முன்பு இப்படிப்பட்ட திட்டங்கள் இல்லாமல் இல்லை, இருந்திருக்கிறது. ஆனால் அவை மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படவில்லை என்பதே உண்மை. அது இப்பொழுது நடந்திருக்கிறது. நீங்க எப்பொழுதுமே PM ஆவாஸ் யோஜனா பெனிஃபிஷியரிஸை பாருங்கள்.
ஏழை மக்களுக்கு வீடு கட்டுவது என்பது வெறும் பேப்பரில் மட்டுமே இருந்தது. இன்று நாங்கள் நிலத்திலே ஏழை மக்களுக்கான வீடுகளை கட்டி கொடுக்கிறோம். முன்பு வீடு கட்டுவதற்கான அனைத்துமே கவர்மெண்ட் ட்ரிவனாகவே இருந்தது. எப்பொழுதுமே வீடு எப்படி கட்ட வேண்டும், அதற்கு என்ன பொருட்கள் தேவை, இதையெல்லாம் அரசாங்கம் நிர்ணயித்தது. ஆனால் இன்று நிலைமை அதுவல்ல. அரசாங்கம் காசை கொடுத்து விடுமே தவிர எது வேண்டும் எப்படி வேண்டும் என்பதை அவர்களே நிர்ணயித்துக் கொள்வார். ஒரு தலைபட்ச முடிவு கிடையாது. இந்த வீட்டுக்கான டிசைன்களை கூட எல்லா இடத்திலிருந்தும் நாங்கள் சேகரித்தோம். வீட்டிற்கான மாடலை நாங்கள் பொதுவில் வைத்தோம். இதற்கும் நாங்கள் மக்களை ஒன்றிணைத்தோம். மக்களுக்கு தேவையானதை எடுத்துச் சொன்னோம். இதனால் வீட்டின் தரமும் நல்லதாக அமைந்தது. அந்த வீடுகளும் சீக்கிரமே கட்டி முடிக்கப்பட்டது. இதற்கு முன்பு கல்லும் மண்ணால் மட்டுமே ஏழைகளுக்கு வீடு கட்டப்பட்டு கொடுத்துள்ளது. நாங்கள் ஏழைகளின் கனவு இல்லத்தை அவர்களுக்காக கட்டி கொடுத்திருக்கிறோம். இந்த வீடுகளில் குழாய்கள் மூலமாக தண்ணீர் வருகிறது. உஜ்வலா யோஜனா மூலமாக கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. சௌபாகிய யோஜனா மூலம் மின்சாரம் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அங்கு 4 செவுர்களை மட்டும் கட்டி கொடுக்கவில்லை, வாழ்க்கையை கட்டி கொடுத்திருக்கிறோம். 4 சுவர்கள் மட்டுமல்ல. நண்பர்களே, எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் அந்த நாட்டின் பாதுகாப்பு மிக மிக முக்கியமான அம்சமாகும். தேசிய பாதுகாப்பு. கடந்த 10 ஆண்டுகளில் நாம் பாதுகாப்பிலும் நிறைய உழைத்துள்ளோம். முன்பு தொடர் குண்டுவெடிப்பு பற்றிய செய்திகள் தொலைக்காட்சியில் அடிக்கடி காட்டப்பட்டன. ஸ்லீப்பர் செல்களின் வலையமைப்பில் சிறப்பு நிகழ்ச்சிகள் இருந்தன. இன்று இவை அனைத்தும் தொலைக்காட்சி திரைகளிலிருந்தும் இந்திய மண்ணிலிருந்தும் மறைந்து விட்டன. இதற்கு முன்பெல்லாம் நீங்கள் ரயிலில் பயணம் செய்யும் போதோ அல்லது விமான நிலையத்திற்கு செல்லும் போதோ அங்கு ஒரு உரிமை கோரப்படாத பை இருந்தால் அதை தொட வேண்டாம் என்று அறிவிப்புகள் வரும். இன்று 18-20 வயது இளைஞர்கள் அந்த தகவலை கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டார்கள். இன்று நம் நாட்டில் நக்சலிசமானது தனது இறுதி மூச்சை இழுத்துக் கொண்டிருக்கிறது. முன்பு 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நக்சலிசத்தின் பிடியில் இருந்தன. இன்று அது 2 டஜன் மாவட்டங்களுக்குள் மட்டுமே உள்ளது. நாம் முதலில் தேசம் என்ற உணர்வோடு பணியாற்றிய போதுதான் இது சாத்தியப்பட்டது. நமக்கு बहुत बहुत शुभकामनाएं. धन्यवाद.